அழைக்கிறது. ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். மகிழ்தமிழ், மகிழ்தமிழ், நாடி வாருங்கள். மகிழ்ந்து படிக்கவும், தமிழை வளர்க்கவும். மகிழ்தமிழ், மகிழ்தமிழ், உங்களை அழைக்கிறது. ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். மகிழ்தமிழ், மகிழ்தமிழ், நாடி வாருங்கள். மகிழ்ந்து படிக்கவும், தமிழை வளர்க்கவும். மகிழ்தமிழ், மகிழ்தமிழ், உங்களை அழைக்கிறது. ஓடி வாருங்கள். வணக்கம். மகிழ்தமிழ் 40வது பாடத்தில் எங்களோடு இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் பாராட்டுகளும் வாழ்த்துகளும். வாருங்கள், இன்றைய ஒரு கதைக்கு செல்லும் முன் சொற்றொடர்களின் வழி புதிய எழுத்துக்களை காண்போம். சுண்டெலி ஓடியது. டே. ரூபாதேவி பாடினாள். ரூ. அவனுக்கு கண்ணோய் வந்தது. நோ. வெள்ளெலி புல்லை தின்னும். லே. கற்ற எழுத்துக்களை கொண்டு ஒரு கதையை பார்ப்போம் வாருங்கள். சுண்டெலியும் வெள்ளெலியும் நண்பர்கள். இரண்டும் ரூபாவின் தோட்டத்திற்கு சென்றன. தோட்டத்தில் பீட்ரூட் செடிகள் செழிப்பாக வளர்ந்திருப்பதை கண்டன. இரண்டும் பீட்ரூட் கிழங்குகளை பிடுங்கி தின்றன. பீட்ரூட் செடிகள் நாசமாகி கிடந்தன. ரூபா அதிர்ந்து போனாள். எலிகளை பிடிக்க எலி பொறி வைத்தாள். மறுநாள் ரூபா தோட்டத்தை கண்ணோட்டம் இட்டாள். மண்ணோடு புதைந்து கிடந்த பீட்ரூட் கிழங்குகள் சிதறி கிடந்தன. எலி பொறியினுள் சுண்டெலி சிக்கி இருந்தது. எலிப்பொறி அருகில் ஒரு வெள்ளெலும்பு கிடந்தது. பரிதாபப்பட்டு எலிப்பொறியை திறந்து விட்டாள். சுண்டெலி தலை தெறிக்க ஓடியது. ஓடிய சுண்டெலிக்கு நண்பனின் நினைவு வர திரும்பி பார்த்தது. வெள்ளெலி தன் பின்னால் ஓடி வருவதை கண்டது. சுண்டெலியும் வெள்ளெலியும் என்ற கதை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? சரி, வாருங்கள், இன்று நாம் கற்ற புதிய எழுத்துக்களை மீண்டும் ஒரு பார்வை பார்ப்போம். டே. ரூ. நோ. லே. மகிழ்தமிழ் ஒரு நிறைவை அடைகின்றது. மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.